அம்மா, ஏம்மா அவங்களெலாம் பார்க்க வந்ததுக்கு என்னை இப்படி விழ வச்சிட்டிங்களே அப்பா. இப்போது என் முதுகு தரையில் படுற மாதிரி நான் விழுந்தேன் இல்லையா, அப்போது என் பாடியை ரொட்டேட் பண்ணி என் கையால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஆனால் ஒருத்தவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். அவங்க யாருன்னா அவங்க தான் இந்த பூனைக்குட்டிங்க. நம்ம இந்த பூனைக்குட்டிங்களை அவங்க முதுகு தரையில் படுற மாதிரி தூக்கி போட்டோம்னா இவங்க பாடியை ரொட்டேட் பண்ணி இவங்க காலால் லேண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு பூனைக்குட்டியை தரையில் அவங்க காலை பிடிச்சி தூக்கி போட போகிறேன். வாங்க பார்க்கலாம் அவங்க எப்படி அழகாக லேண்ட் ஆகிறாங்கன்னு. பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த பூனைங்களோட காலை பிடிச்சி முதுகு தரை பக்கம் இருக்க மாதிரி கீழே போட்டேன். உடனே இந்த பூனைங்க அவங்க காலை கீழே கொண்டு வந்து அழகாக லேண்ட் ஆகிட்டாங்க. இந்த டெக்னிக்கை தான் ஒலிம்பிக்ஸில் லாங் ஜம்ப் போகிறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலைன்னா சம்மர்சால்ட் அடித்து விழுவாங்க. அப்படி பண்ணுறப்போ அவங்க மூஞ்சி பயங்கரமாக சேதமாயிடும். சரி, அப்படி என்ன டெக்னிக் இது? இந்த பூனைங்களும் அத்லெட்ஸும் ஏன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்ற சயின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட்டில் சொதப்பிட்டேன். ஹாய், நாங்கள் சிட்டிங்கிற பிளாட்ஃபார்மில் கடந்த 4 வருஷமாக குழந்தைங்களுக்கு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போது அதோட தொடர்ச்சியாக 21st செஞ்சுரியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸான ரொபோட்டிக்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், கிளைடர், 3D பிரிண்டிங், கிராஃப்டிங், மிஷின் லேர்னிங் போன்ற கோர்சஸை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 3 பண்டில்ஸாக பிரித்து எங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வின்டர் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த சண்டே எங்கள் ஒர்க் ஷாப்கான ஃப்ரீ லைவ் டெமோ செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரேரான கோர்சஸ் எல்லாம் தமிழில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு. என் கையில் ஒரு பாக்ஸை வச்சுருக்கேன். இந்த பாக்ஸை நான் கீழே ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த பாக்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பொசிஷனில் பிடிச்சிருந்தனோ அதே பொசிஷனில் தான் இந்த பாக்ஸ் கீழே விடுறதுக்கு முன்னாடியும் இருந்தது. சரி, இப்போ இதே பாக்ஸை நான் மறுபடியும் ட்ராப் பண்ணுறேன். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இந்த பாக்ஸுக்கும் தரைக்கும் இடையில ஒரு கம்பி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை நான் ட்ராப் பண்ணும்போது இந்த கம்பி மேலே பட்டு பாக்ஸோட பொசிஷன் சேஞ்ச் ஆகி கீழே விழுந்ததை பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் இருக்கும், அதாவது ஒரு வெயிட் இருக்கும். அதே போல் கீழே விடுறதுனால வெலாசிட்டியும் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மாஸும் வெலாசிட்டியும் இருந்தால் அதை மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் எந்தவித ரொட்டேட்டும் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆனதுனால இதை லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொமெண்டமில் இருக்கிற ஒரு பொருளுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸை கொடுக்காம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதை தான் நம்ம அந்த பாக்ஸை ட்ராப் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் பார்த்தோம். முதல்ல பாக்ஸை ட்ராப் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தரலை, அதனால் லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகலை. அதுவே 2வது வாட்டி கம்பியில் ஏற்பட்ட ஃபோர்ஸில் பாக்ஸோட லீனியர் மொமெண்டம் மாறிடுச்சு, அதாவது ரொட்டேட் ஆச்சு. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு சயின்டிஸ்ட் எல்லாரும் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு பொருளோட மொமெண்டமையும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்காம ஒரு ஆப்ஜெக்டோட மொமெண்டமை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இதனால தான் நம்ம தலைகீழ விழும்போது நம்ம பாடியை ரொட்டேட் பண்ணி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல. நம்ம மட்டும் இல்லை, சயின்டிஸ்ட் மற்ற அனிமல்ஸுக்கும் இதை செக் பண்ணி பார்த்தாங்க. மற்ற எந்த அனிமலும் இதை பண்ணலை, ஆனால் பூனையை தவிர. அப்போது எப்படி பூனைங்க மட்டும் தன்னோட பாடியை ரொட்டேட் பண்ணி காலால் லேண்ட் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த பூனைங்க தங்களோட காலை உதச்சி பாடியை டர்ன் பண்ணி லேண்ட் ஆகுதான்னு பார்த்தாங்க. ஆனால் அப்படியும் நடக்கலை. அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க இந்த பூனைங்க 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மாஸும் வெலாசிட்டியும் இருந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆச்சுன்னா அதை லீனியர் மொமெண்டம்னு பார்த்தோம். இது அந்த பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் மொமெண்டம் இருக்குது. அதை ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஸ்கேட்டிங் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே பாடியை ரொட்டேட் பண்ணுவாங்க. இவங்களும் அந்த பாக்ஸ் மாதிரி தான். இவங்களோட ஆங்குலர் மொமெண்டமை எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இவங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்க ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க ரொட்டேட் பண்ணும்போது கையை கிட்ட கொண்டு வருவாங்க. இதனால் ஸ்பீடாக சுற்றுவாங்க.
அதுவே கையை தூரம் கொண்டு போகும்போது ஸ்லோவாக சுற்றுவாங்க. இவங்க கையை கிட்ட கொண்டு வரப்பவும் சரி, தூரம் கொண்டு போகும்போதும் சரி, இவங்களோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா மொமெண்டம்ன்றது மாஸ் அண்ட் வெலாசிட்டியால் ஆனது முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்க கையை ரொட்டேஷ்னல் ஆக்சிஸ்க்கு கிட்ட கொண்டு வரப்போ அவங்க மாஸ் ரொட்டேஷ்னல் ஆக்சிஸ்க்கு கிட்ட வரதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே கையை தூரம் கொண்டு போகிறப்போ மாஸ் ரொட்டேஷ்னல் ஆக்சிஸ்க்கு தூரம் போகிறதுனால வெலாசிட்டி கம்மியாகும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா ரோலிங் சேரில் இந்த மாதிரி உட்காந்து கையில் ஒரு வெயிட்டை வச்சுக்கிட்டு யாரையாவது சுற்றி விட சொல்லுங்கள். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது கையை கிட்ட கொண்டு வந்தால் ஃபாஸ்ட்டாக சுற்றுவீங்க, அதுவே தூரம் கொண்டு போனால் ஸ்லோவாக சுற்றுவீங்க. சரி, இன்னொரு டெக்னிக் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ரொட்டேட்டிங் சேரில் உட்காந்துட்ருக்கேன். என்னோட கால் தரையில் படலை. இப்போ நான் ரொட்டேட் பண்ணணும்னா ஒன்று என்னை யாராவது சுற்றி விடணும், அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி என்ன சுற்றணும். இல்லைனா நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். என்னோட 2 கையை ரைட் சைட் கொண்டு போயிட்டு அதே சமயம் 2 காலையும் லெஃப்ட் சைட் கொண்டு போகலாம். அதே மாதிரி 2 கையையும் லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டு 2 காலையும் ரைட் சைட் கொண்டு போகலாம். இப்படி பண்ணும்போது என்னால் ஃபுல்லாக ரொட்டேட் ஆக முடியாது, ஆனால் லெஃப்ட் டு ரைட்னு ஆசிலேட் மட்டும் ஆக முடியும். இதில் நான் 2 கையையும் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது லெஃப்ட் டிரெக்ஷனில் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். இப்படி க்ரியேட் ஆகிற மொமெண்டமை நம்ம பாசிட்டிவ் மொமெண்டம்னு எடுத்துக்கலாம். அதே போல் 2 காலை ரைட் சைட் மூவ் பண்ணும்போது அங்கே ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும். அதை நெகட்டிவ் மொமெண்டம்னு எடுத்துக்கலாம். இந்த பாசிட்டிவ் மொமெண்டமும் நெகட்டிவ் மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும். இது 2த்தையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும். அப்படி பார்த்தோம்னா நான் இப்படி மூவ் பண்ணும்போது என்னோட டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் 0ன்னு வரும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகாததுனால மொமெண்டம் அப்படியே தான் இருக்குது. சரி, இந்த 2 டெக்னிக்கையும் எப்படி அந்த பூனை யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பூனையை ட்ராப் பண்ணுறப்போ இந்த பூனை முதல்ல அதோட உடம்பை ஒரு ஆர்ச் மாதிரி வளைச்சிக்கும். இப்படி வளைச்சிக்கிறதுனால அதோட பாடியை 2ஆக பிரிச்சுக்குது. இப்போது முன்னாடி இருக்க 2 காலை ஒரு டிரெக்ஷன்லையும் பின்னாடி இருக்க 2 காலையும் இன்னொரு டிரெக்ஷன்லையும் சுற்றும். எப்படி நான் சேரில் உட்காந்துட்டு சுற்றணுனோ அது போல். இப்படி செய்கிறதுனால முன்னாடி இருக்கிற கால் ரொட்டேட் பண்ணும்போது ஏற்பட்ட மொமெண்டமும் பின்னாடி இருக்கிற கால் ஆப்போசிட்டை ரொட்டேட் பண்ணதுனால ஏற்பட்ட மொமெண்டமும் கேன்சல் ஆகிடும். இப்படி கேன்சல் ஆகிறதுனால இந்த பூனையோட டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் 0ன்னு வரும். இங்கேயும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஒபே ஆகுது. அதே போல் பூனை இப்படி சுற்றும்போது முன்னாடி உள்ள 2 காலை மடக்கிக்கிட்டு சுற்றும், அதே போல் பின்னாடி உள்ள 2 காலை நீட்டிட்டு சுற்றும். எப்படி ஸ்கேட்டிங்கில் கையை மடக்கிக்கிட்டு சுற்றும்போது ஃபாஸ்ட்டாக சுற்ற முடியுதோ அதே மாதிரி முன்னாடி இருக்கிற 2 காலையும் மடக்கிக்கிட்டு சுற்றும்போது ஃபாஸ்ட்டாக சுற்றும், பின்னாடி இருக்கிற 2 காலையும் நீட்டிட்டு சுற்றும்போது ஸ்லோவாக சுற்றும். இப்படி செய்கிறதுனால அதோட முன்னாடி பார்ட் ஃபுல்லாக திரும்பிடும். அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கிற 2 காலையும் நீட்டிட்டு பின்னாடி இருக்கிற 2 காலையும் மடக்கிட்டு மறுபடியும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் சுற்றும். தென் 2 காலையும் கீழே கொண்டு வந்து அப்புறம் தரையில் லேண்ட் ஆகிடும். இதை மொத்தமாக பார்த்தோம்னா பூனை ஏற்படுத்தின ஆங்குலர் மொமெண்டமை அது கேன்சல் பண்ணிடுச்சு. நம்ம இந்த பூனையை ட்ராப் பண்ணும்போது என்ன ஆங்குலர் மொமெண்டம் இருந்துச்சோ அதிலே தான் இது லேண்ட் ஆகிறப்பையும் இருந்துச்சு. இது நாங்கள் நிறைய பூனைங்களை வச்சு ட்ரை பண்ணியும் பார்த்தோம். எல்லா பூனைகளும் இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி அழகாக அவங்க பாடியை ரொட்டேட் பண்ணி காலால் லேண்ட் ஆனாங்க. சரி, இப்போது நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏன் மனுஷங்களாகியே நம்மளால் மட்டும் பாடியை ரொட்டேட் பண்ணி லேண்ட் ஆக முடியலன்னு? ஏன்னா இந்த பூனைகளுடைய பேக் போன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அதே போல் நம்மக்கிட்ட இருக்க காலர் போன் பூனைங்க கிட்ட கிடையாது. அதனால தான் அவங்க பாடியை ரொட்டேட் பண்ணி அழகாக லேண்ட் ஆனாங்க. இந்த பூனையோட கால் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி, எவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தாலும் மோஸ்ட்லி உயிர் தப்பிச்சிடும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி நியூயார்க்கில் 32வது மாடியிலேருந்து ஒரு பூனை விழுந்து உயிர் தப்பிச்சிருச்சு. சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த பூனையோட சயின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த சயின்ஸை ஒலிம்பிக்ஸில் அத்லெட்ஸ் நிறைய இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். இப்போ நான் என் தர முதுகுல வெலாசிட்டினும் அதுவே அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா அதை ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நீங்க ஒண்ணு கேட்கலாம், ஏன் மனுஷங்களாகிய நம்மளாகல மட்டும் தரடா பட்டு பட்டு தர கை
தருவேன் தருவேன், நீ கிட்ட வந்தா கிடையாது, போ அந்த சைடு போ. நவீன் எல்லாம் வரானுங்க, நவீன் வந்து போராண்டி போ.